டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏ கூட நாளைக்கு விஜயோட சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. காங்கிரஸுக்கு பெப்பேன்னுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? விவசாயிகள் பல தலைவர்கள் சொல்லிக்கிறார்கள் நாளை முதல் பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அப்ப விஜய் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்க? அது விஜய்க்கு மேலும் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறது காங்கிரஸ். எங்க விஜய் முதுகுல குத்துறாங்க காங்கிரஸ். கர்நாடக அரசாங்கத்துக்கு ஆணவம் ஏங்க, திமிரு ஏங்க? அப்படி பயந்து ஏன் ஓடுறாரு ராகுல் காந்தி? டரோமத்துங்கிறாரு, ஏன் பயப்படுறாரு அவரு? இதே மாணிக் தாக்கூர் ஏன் வாய மூடிட்டு இருக்காரு பார்லிமெண்ட்ல? ஹாய் ஹூ நாளைக்கு ராகுல் காந்தி இல்லத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டம் செய்வாங்களா? திமுக எம்பிக்கள் 22 திமுக எம்பிக்கள் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க லோக்சபால? யாரா கேட்கறாங்களா? வயிறு பொங்குதுங்கப்பா, ரத்தம் கொதிக்கிறது. லலிதா ஏங்க முக ஸ்டாலின் விஜயோட பேசக்கூடாது? அனைத்து கட்சி கூட்டம் அறிக்கை என்ன? இந்தியாவிற்கு எதிர்கட்சி தேவை. நரேந்திர மோடியினுடைய ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும். அது ராகுல் காந்தி 3 முறை கொடுக்க தவறிவிட்டார். புது கட்சிகள் வர வேண்டும். நான் முக ஸ்டாலின் கூட வரட்டும் நான் சொல்லுவோமா? iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெல்லியின் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். 4ஆம் தூண் வாழ்க, லலிதா அம்பிகை வாழ்க. தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் தண்ணீரை கொடுக்காத காங்கிரஸை துரோகம் செய்கிறது தமிழ்நாட்டிற்கு என்ற முகவுரையுடன் பிரியம்பலுடன் ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக சார், அதை பத்தி தான் நம்மளே பேச போறோம். இப்போ காவேரி அந்த விஷயம் எடுத்தா தொடர்ந்துட்டே வருது. சிஎம் அவர்களை போயிட்டு கர்நாடக சிஎம் நேரா பார்த்து பேசுறதா இருந்துச்சு, அதுவுமே இப்ப தடையில இருக்கு. என்னதான் நடக்குது சார் இந்த விஷயத்துல? எதிர்கட்சியும் பல விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது தவிர லலிதாம்மா, இங்க ராகுல் காந்தி வந்திருக்காரு சென்னையில், அதையே பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. அவர் மகாபலிபுரம் போயிருக்காரு, அவரை பத்தி ஏன் நிருபர் கூட்டத்தை பேசல? அவர் செய்தக்கூடிய துரோகமா இது? காங்கிரஸ் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மயிலம் கீழே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 18 to 20 மாவட்டங்களில் தண்ணி தேவை. காவிரி தண்ணீர் அரசாங்கம் உத்தரவிட்டது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. 40 கியூபிக் சென்டிமீட்டர் அது அந்த அந்த கன அளவு எனக்கு தெரியல, மன்னிக்கணும். அதை அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. அது டெக்னிக்கல் பாயிண்ட். அது நான் உள்ள போக தயாரா இல்லை. அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் விட்டுருங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தண்ணி தரணும்னு ஏங்க தரமாட்டேங்கிறாங்க? அது சுப்ரீம் கோர்ட் சொன்னது தானே லலிதாம்மா? சுப்ரீம் கோர்ட் சொன்னது அது சட்டத்துக்கு விரோதமா இல்லையாமா? என்னை பொறுத்து மட்டும் லலிதா, கையில சட்ட புக்கத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சுத்துறாரு ராகுல் காந்தி. இதுக்கே பேச மாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் அரசாங்கமே சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறது. தமிழக 20 மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராக மொத்தம் ஒரு 3 கோடி விவசாயிகள் அவதிப்படுகிறார்கள் தமிழகத்தில். என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ்? விஜய் பார்த்தாரு, விஜய் ஏன் மௌனமாக்காரு? விஜய்க்கு மேலும் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் மூலதான் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாதேங்கிறாங்க. யாருங்க அவங்க சொல்றதுக்கு? தமிழர்கள் மீது ஏங்க அவ்வளவு விரோதம் காங்கிரஸுக்கு? DK சிவகுமாருக்கு முதல்ல வாங்கிட்டு ஏங்க ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் வராதுன்னு சொன்னது 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு அவமரியாதை இல்லைங்களா? ஏங்க திமுக வாய மூடின்னு இருக்குது? ஏங்க அதிமுக வாய மூடின்னு இருக்குது? போராட்டம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் பல தலைவர்கள் சொல்லிக்கிறார்கள் நாளை முதல் பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அப்ப விஜய் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்க? அது இந்த கர்மாம்பூச்சி மாதிரி அங்க தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி கழகம் ஆரம்பிச்சாருன்னு என்ன பண்ணுவாங்க? பெரிய மாபெரும் போராட்டமாகுமே. இளைஞர்களிலேயே ஒரு பெரிய திருப்பம் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸ், முழுக்க முழுக்க காரணம் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எங்க பதவி இருக்கும்போது வந்தீங்களா அவ்வளவு வேகமா? திமுக முதுகலை குத்திட்டு போய் சேர்ந்தீங்களே, இப்ப எங்க விஜய் முதுகலை குத்துறாங்க காங்கிரஸ்? நான் ஒண்ணு நம்பிக்கை, இந்த ஒரு தேவை வேண்டாமா? நம்பிக்கை வேண்டாம், கான்பிடன்ஸ் வேண்டாமா, ட்ரஸ்ட் வேண்டாமா? ஒரு புது செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏ கூட நாளைக்கு விஜயோட சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. காங்கிரஸுக்கு பெப்பேன்னுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ராகுல் காந்தி வருவாரா? அப்போ
இதெல்லாம் ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்கு. ஆகஸ்ட் மாசத்தை மறந்து விடுவாங்கம்மா எல்லாரும். திருப்பி அடுத்த ஜூலைல ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாரையும் பார்த்தாச்சு. இப்ப விஜயம் பார்த்தாச்சு. கர்நாடக அரசாங்கத்துக்கு ஆணவம் ஏங்க, திமிரு ஏங்க அப்படி? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு எங்க ஒரு உறுதியா இருக்காங்க. அதுக்கு ராகுல் காந்தி எங்க தலைப்பயணித்து குனியன் அவரு வந்த வம்பு இது. மல்லிகார்ஜுன் கர்கே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய துரோகம். ஆனா இதுல விஜய் அவர்களுடைய நகர்வுகள் சரியான நகர்வுகளா தான் இருக்கா சார்? ஏன்னா இதுல அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை பண்ணாமலே அவரா தனியா முடிவெடுக்கிறது சரியான ஒன்றா சார்? ஒண்ணுங்கம்மா, அவர் புதுசா வந்துட்டாருமா. நான் அவர் மேல தப்பு சொல்ல மாட்டேம்மா. அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இந்த கட்சிகள்லாம் இருக்குது. அவர் தனியா முடிவு எடுக்கணும்னு பாக்குறாரு. அந்த உறுதிமொழி கொடுத்தது பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி போன்றவர்கள். அந்த உறுதிமொழி இருந்து பின்னடை செய்து விட்டார்கள். அதனால்தான் அவர் சர்வ கட்சி கூட்டல. இப்ப நாளைக்கு கூட்டினா கூட போக மாட்டேன்னு வாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு முதலமைச்சர் கூப்பிடுறான்னு வச்சுங்க, அதுக்கு நான் போக மாட்டேன்னு ஸ்டாலின். நாளைக்கு சட்டசபை ஆரம்பம் 5ஆம் தேதி. நீங்க பட்ஜெட் எல்லாம் காத்துல பறந்து விடும். இவ்வளவு ஒரு மும்முரப்படுத்தப்பட்டு பட்ஜெட் கூட்டத்திற்காக முழு கவனத்தையும் செய்தக்கூடிய விஜய்க்கு ஒரு பின்னணி வரும். அப்ப என்ன பண்ண போறாரு விஜய்? விஜய் ஒரு டைட் ஸ்பாட்ல வந்துட்டாருங்கம்மா. நயினார் நாகேந்திரன் சொல்ற மாதிரி விஜய்க்கு ஒரு மவுசு குறைஞ்சது நான் நம்ப தயாரில்லை. அவர் சொல்றாரு நயினார் நாகேந்திரன். காரணம் என்ன? அவர் பாஜக காங்கிரஸ் எதிர்ப்பு, தாவேக்கா சொல்லிட்டு பாஜக கொள்கை எதிரின்னு. ஆக மொத்தம் நயினார் நாகேந்திரன் ஸ்டாண்ட் சரி, ஆனா கொள்கை எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முதுகுல குத்திடுச்சுங்களே. நான் நேத்தி அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருந்தான்னா ஒரு 80 கண அடி தண்ணி கொடுத்துட்டேன்னு அறிவிச்சுட்டு 2 பேருக்கு கை தூக்கலான்னு பார்த்தாங்க. வராதேன்னுட்டாரு இவரு டி.கே. சிவகுமார். அது ஒரு பெரிய இடி இல்லையா? ஆனா இப்ப அதே ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாரு, நீங்க எப்பதான் அனைத்து கட்சிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ண போறீங்க, கூப்பிட முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரே சார் அவர் விஜய் அவர்களை. நாளைக்கு கூப்பிட்டாரு வச்சுங்க, சட்டசபையே கூட போகுதுங்கிறாரு அவரு. நான் சட்டசபையில பாத்துக்கிறேன்னு. இவங்கெல்லாம் வெளிநடப்பு செய்வாங்க, சட்டசபையில ஒரு கலட்டை பண்ணுவாங்க. விஜயும் ஒரு 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 டவுனா காமிப்பாங்க. அவரு 106 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்தவரை 57 பேர் காங்கிரஸ் கலட்டை பண்றாங்க. 5 பேருக்கும் 5 காங்கிரஸ்காரருக்கும் 5 பேருக்கும் கலட்டை பண்றாங்க. இப்போ எங்க போய் முடிய போகுது? 8 கோடி வச்சு 8 கோடி தமிழர்களிடையே 2 கோடி விவசாயிகள் தான் படக்கூடிய இன்னல்கள் தானே அது. நாளைக்கு அரிசி அவனுக்கு வரப்போகுதுங்க தமிழ்நாட்டுக்கு. ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும் இதற்கு. இன்று மாலை 5 மணிக்கு நிருபர் கூட்டம் வைப்பதா சொல்லுகிறார்கள். நாம் 4 மணிக்கு இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். ஒருவேளை அவர் நிருபர் கூட்டம் வச்சாங்கன்னா என்ன பதில் சொல்லிட்டு இருப்பாரு பார்க்கலாமே. ஏன் நிருபர் கேட்கவே இல்லைங்க? ஒரு தொலைக்காட்சி உறுப்பினர் கூட போய் ஏன் கேட்கல? ஏர்போர்ட்ல பயந்து ஏன் ஓடுறாரு ராகுல் காந்தி? டரோ மத்துங்கிறாரு. ஏன் பயப்படுறாரு அவரு? இதே மாணிக் தாக்கூர் ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? பார்லிமெண்ட்ல ஹாய் ஹூங்க பிரதமருடைய இல்லத்துக்கு அந்த முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்றாங்களே. நாளைக்கு ராகுல் காந்தி இல்லத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டம் செய்வாங்களா? திமுக எம்பிக்கள் 22 திமுக எம்பிக்கள் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க லோக்சபால? யாரா கேட்கறாங்களா? அவங்க மேகதாதை பத்தி பேசுறாங்கன்னா அந்த ஓட்டுச்சோரி, அந்த ராமர் கோவில்ல திருடு, அப்புறம் நீட்டு அப்படிலாம் போறாங்க. நீட்டுக்கு அதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப அதனோட இதுக்கே மாற்றி திமுக ஏங்க வாய மூடிட்டு இருக்குங்க? திமுக தொடர் போராட்டம் செய்யாம இருப்பது ஒருவேளை காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு இருக்குதோ என்று சந்தேகம் வந்துடுது இல்லையா? அதனாலதான் விஜய் அதை கட்சி கூட்டமா ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினாங்கன்னா அதிமுக திமுக போவாதுங்க. எதுக்குங்க கூட்டணும்? 2 பிரதான கட்சி அவங்கதான். மீதி எல்லா கட்சியும் அவங்க மந்திரி சபையில இருக்காங்க. விசிகா தலைவர் எங்க வாய ஓடிட்டு இருக்காரு திருமாவளவன். அவனும் போராட்டம் பண்றாரு. அந்த வெங்கை வயலுக்கு போகலாம் சொன்னாங்க. இப்ப எங்க வாய மூடிட்டு இருக்காரு? 2 கோடி விவசாயிகளுக்கு யாருக்கு பதில் சொல்றது இப்போ? ஆனா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்காரு. இங்க விஜய் அவர்கள் அதாவது முதலமைச்சர் அவர்களும் அவரும் சந்திப்பானது நடக்க இருக்கணும் பல செய்திகள் வருது சார். அந்த சந்திப்புல இத பத்தி பேசுவாங்களா? இதற்கான முடிவு ஏதாச்சும் எடுக்கப்படுமா சார்? சந்திச்சா கூட தண்ணி வரணுங்க. சந்திப்பு நிகழ்ச்சி தேவையில்லை, எங்களுக்கு தண்ணி வேணும். சந்திச்சு நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேங்கிற அங்க தண்ணி இல்லை இங்க தண்ணி இல்லை வறட்சி இருக்குன்னு சொல்லக்கூடாது. கர்நாடகாவில் அதிகமான தண்ணி இருக்குது, அதையும் விட மாட்டேங்கிறாங்க அவங்க. ராகுல் காந்தி பயந்து ஓடிடுவாங்க, சந்திக்க மாட்டாரு. நீங்க வேற, அவர் சும்மா மோடி கட்டி காமிக்கிறார தவிர அவர் டரோ மத்துங்கிறார், பயப்படாதுங்கிறாரு. இவர் எங்க விஜய் பார்க்காத பயப்படுறாரு பார்க்கறதுக்கு? எங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கும் போது அமித்ஷா வந்த உடனே கதை திறந்துன்னு போய் பார்த்தாங்க.
அப்போ வந்து பிரதமர் வந்தா கூடு போறாங்க. அந்த மரியாதை நிமித்தமாக 5 காங்கிரஸ் எம்பிக்களுடைய ஆட்சி நடக்கிறதே என்று ஏன் விஜய் அவர்கள் தன்னுடைய மூத்த அமைச்சர்களை ஏர்போர்ட் கூவி ராகுல் காந்தி வரவேற்கவில்லை? ஏன் சொல்லுங்க. அவங்க நிர்மல்குமார் போயிருக்கணும்ல, ஆதவ் அர்ஜுனா போயிருக்கணும்ல, இல்ல புஷி ஆனந்த் போயிருக்கணும்ல, இல்ல விஜய் கூட போயிருக்கலாம்ல. வயிறு பொங்குதுங்கம்மா, ரத்தம் கொதிக்குது லலிதா. இந்த மாதிரி ஒண்ணு நாளைக்கு நம்ம சோறு கிடைக்காதுமா உனக்கும் எனக்கும். நான் டெல்லியில இருக்க சாப்பிடுறேன். பட் இந்த மாதிரி வருஷா வருஷம் பண்றதுக்கு இவர் இயற்கையினுடைய சதி இது. இருந்தாலும் அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னாரு, நீங்க வந்து யாரோன்னா மாத்தலாம், உங்களுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் மாற்ற முடியாது பூகோளத்தில் சொன்னார். அது கரெக்டா இருக்குது. அந்த திமிர அடக்கணுங்க. தமிழ்நாட்டுக்காரங்க வந்து கர்நாடகாவில் இருக்காங்க, அவங்கள பயந்துன்னு இருக்காங்க, எப்ப நம்மளை அடிச்சிருவாங்கன்னுட்டு. ஒரு ஜனநாயகன் படம் போறது எங்க நிறுத்துறாங்க அவங்க? 2 கோடி லாஸுங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு. பொருளாதார ரீதியாக தமிழக முதலமைச்சருடைய பொருளாதாரத்தையும் அடிச்சுட்டாங்கல்ல. அந்த ப்ரொடியூஸ் பண்ணவங்க 500, 1000, 10,000 பேர் சேர்ந்து அந்த சினிமா எடுத்திருக்காங்க. எலெக்ஷன் முன்னாடி பாஜக நிறுத்திச்சு, திமுக நிறுத்திச்சு, இப்ப யார் நிறுத்துறாங்க இப்போ? ஆனா இப்ப இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா விஜய் அவர்கள் மேல பல விமர்சனம், அன்புமணி அவர்களே வந்து பல விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க கர்நாடகா போக கூடாதுன்னு. ஆனா விஜய் அவர்கள் இந்த முடிவு வந்து சரியா தான் எடுக்கிறாரா? இது எப்படி கையாள போறாரு? அந்த முடிவு செய்தாதான் எடுக்கிறார். பேசாது இருக்கிறதும் நல்லதுதான் என்னை பொறுத்த மட்டும். ஆனால் எதிர்கட்சியுடைய அழுத்தத்திற்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர் ஏன் தெரியுமா பதில் சொல்ல இருக்காரு? இன்னும் 2 நாள்ல பார்லிமெண்ட், அது அங்க அசம்பிளி ஆரம்பிக்க போகுது, அதுல பதில் சொல்றேன்னு வச்சிருப்பாரு அவர். அவருடைய ஸ்ட்ராட்டஜி பேசாது இருப்பாரா? முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, 1 வருஷம் அவருக்கு விட்டு கொடுக்கணுங்க விஜய்க்கு. அடுத்த வருஷம் தவறு செஞ்சாருன்னா பிடிக்கலாங்க. அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதுங்க. சின்ன குழந்தை பேபி ஸ்டெப் வச்சிருக்காரு, விரல பிடிச்சி ஆக்ஷன் போனமே தவிர இவங்களாம் சஜஸ்ட் பண்ணணும். சண்டை போடுறதை விட ஏங்க மு க ஸ்டாலின் விஜயோட பேசக்கூடாது? அனைத்து கட்சி கூட்டம் அறிக்கை ஓட்டு என்ன? திமுக ஆதரவு யாருமே இல்லை, திமுக ஆதரவு பிரேமலதாவை தவிர மீதி எல்லாம் அங்க போய் ஓட்டிட்டாங்களே. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போனா எடப்பாடியும் மு க ஸ்டாலின் ஒரே மாட்டி வந்தாலும் கஷ்டமா போடும் அவங்களுக்கு. அதை விஜய் பிளே பண்ணுவாரு பாலிடிக்ஸ். ஆனா இங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸோட உறவு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அங்க டெல்லியில, அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் நமக்கு இல்லைன்னா அது ஒரு பெரிய தேசிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அவரோட கூட்டணி நமக்கு தேவை இந்தி கூட்டணியிலன்னு சொல்றாங்களே சார். மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவிற்கும் அரசாங்கம் கிடையாது. மம்தா பானர்ஜி தோல்வியுற்றார். 20 எம்பிக்கள் பாஜகவுடன் சேர்ந்து விட்டார்கள். அகிலேஷ் யாதவுக்கு நாளை அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது. அவர் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. எல்லாத்த தவிர 4ஆம் தூண் நேயர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்லி இந்த ஷோல இருந்து நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். என்னுடைய கருத்து, இந்தியாவில் இந்திய கூட்டணி என்பது ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்தியாவிற்கு எதிர்கட்சி தேவை. நரேந்திர மோடியினுடைய ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும். அது ராகுல் காந்தி 3 முறை கொடுக்க தவறிவிட்டார். புது கட்சிகள் வர வேண்டும். நான் வந்து மு க ஸ்டாலின் கூட வரட்டும் நான் சொல்லுவோமா, லெட் பிகம் பிரைம் மினிஸ்டர். இந்த ராகுல் காந்தி எடுங்க முதல்ல. காரணம் என்னன்னா 3 வாட்டி தோத்துட்டார்களே. 19, 14, 19, 24, 29 தோத்துருவாரு. ஏன்னா அந்த சூழ்நிலை நார்த் இந்தியாவில் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நகர்வுகள் ஆரம்பிக்கும் எப்பவுமே. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோட பேச வச்சு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டாரு 29 உங்களோட இருப்பான்னு. நாரா சந்திரபாபு நாயுடு லோகேஷ் சந்திரபாபு சொல்லிட்டான். இப்ப ராகுல் காந்தி பண்ண போறாரு. ஆக மொத்தம் இந்தி கூட்டணி பலவீனமாக இருப்பதனால்தான் டெல்லியில் அயல் நாடிலிருந்து வந்த அபிஜித் தூபே என்பவர், தீபிகே என்பவர் ஒரு கற்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆக மொத்தம் அந்த கற்பாம்பூச்சியினுடைய அந்த ஆரம்பம் வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இந்த வேக்யூம்ல தானே அது வந்திருக்குங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் வந்தான்னு சொன்ன மாதிரி நான் மாட்டேன்னு சொல்லுவேன், இதுலேயும் சொல்லுவேன். பட் அகில இந்திய பிரச்சனை வேற, தமிழ்நாடு பிரச்சனை வேற. தமிழ்நாடு அரசியலை குழப்புவது எதிர்கட்சிகள் நான் சொல்ல மாட்டேன், ராகுல் காந்தி என்று அடித்து போட்டு சொல்லலாம். பல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, பல சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசலாம் சார். நன்றி. நல்ல தேங்க்யூமா, நமஸ்காரம்மா, பாய்.